Hello students, இந்த வீடியோல 12th chemistry unit 11 hydroxy compounds and ethers lessonல elimination reactions of alcoholsல Said-F's rules பத்தி பார்க்க போறோம். முதல்ல elimination reaction என்னது? elimination எதையோ ஒன்னு eliminate பண்ண போறோம். எதிலிருந்து? ஆல்கஹால் இருந்து. For example பாருங்க, எத்தனால் இருக்கு? CH3 CH2OH. இது கூட டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட்டான H2SO4 சேர்த்து ஹீட் பண்ணும்போது இங்கிருந்து OHும் இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனும் வந்து போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2. இதுதான் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ சேட்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனில் இன்ட்ராமாலிகுலர்னா என்ன அப்படின்னா வித்தின் எ மாலிகுல், அதாவது ஒரே மாலிகுல்குள்ள டீஹைட்ரேஷன் நடக்கும்போது, டீஹைட்ரேஷன்னா வந்து என்னதுன்னா H2O மாலிகுல் ரிமூவ் ஆகும்போது H2O போகும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு அல்கீன் காம்பவுண்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகும்போது இங்கே ரெண்டு கார்பன் தான் இருக்குது. அப்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல மட்டும்தான் நடக்கும். இதே நிறைய கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கும்போது அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எங்கே வந்து உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து சேட்ஸ் ரூல். எங்கே உருவாகும்னா மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன், எந்த ப்ராடக்டில் வந்து அதிகமான சப்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய அல்கீன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் வந்து மேஜர் ப்ராடக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நல்லா புரியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 3,3-டைமெத்தில்-4-பியூட்டனால். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இப்போ பியூட்டனாலில் என்ன அர்த்தம்? 4 கார்பன், 1 2 3 4. ஸோ பியூட் முடிஞ்சிச்சு. ஏன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஆல்கஹால்லையே ஆல்கஹால் எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் கார்பன் கிட்ட இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து இருக்குது OH ஆல்கஹால் இருக்குது. வேற என்ன இருக்குது? 3,3-டைமெத்தில். இதை வந்து நம்ம 1ன்னு வச்சுட்டா இது 2, இது 3, இது 4. அப்போது தேர்டு பிளேஸில் வந்து 2 மெத்தில் இருக்குது. இங்கே மேலே ஒரு மெத்தில் இருக்குது, கீழே ஒரு மெத்தில் இருக்குது. மிச்சம்லாம் வந்து நம்ம ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிப்போம். இங்கே வந்து CH3 இருக்கும். இங்கே 1 2 3 4 பாண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து 1 2 3 பாண்டு தான் இருக்குது. அப்போ இன்னொரு H போடணும். இங்கே வந்து CH3. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் வந்து சேட்ஸ் ரூலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3 4. இதுதான் வந்து 3,3-டைமெத்தில்-2-பியூட்டனால். ஆல்கஹால் அப்படின்னாவே ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும் இல்லையா? லோன் பேர் இருக்கட்டும். அப்போ இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? H2SO4 ஆன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் எடுத்துட்டோம். இந்த H2SO4 எப்படி பிரியும்? H+ ஆகவும் OSO3H ஆகவும் பிரியும். சரிங்களா? இந்த மைனஸ் வந்து தனியாக இருக்கட்டும், H+ இருக்கட்டும். இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் நோக்கி அட்டாக் பண்ணும். இதுக்கிட்ட லோன் பேர் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுது? இதுவே 2 எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்திக்குது. பாருங்கள், CH3 CH3 அப்படியே தான் இருக்குது. CH3 அப்படியே தான் இருக்குது. இங்கே OH இருந்தது இல்லையா? OH இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இதிலிருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. எப்படின்னா இப்போ ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிஜனுடைய தன்மையை வந்து எலக்ட்ரானை புல் பண்ணக்கூடியது தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கும். அப்போது இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H2Oவாக போயிடும். மிச்சம் என்ன இருக்குது? CH3 CH3 இங்கே ஒரு CH இருக்குது. இந்த கார்பன் எலக்ட்ரானை கொடுத்துருச்சு இல்லையா? அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். CH3 தான் வந்து CH2Hன்னு எழுதியிருக்காங்க. ஸோ H2O போயிடுச்சு. அடுத்தது வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது தான். என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பாசிபிலிட்டி 1.
இப்போ என்ன வேணும், இந்த கார்பன் கிட்ட 3 பாண்டு தான் இருக்குது. இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்டு. அப்போது 4வதாக ஒரு பாண்டு கண்டிப்பாக அதுக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. இது வந்து அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு H+ஆக வெளியில் போயிடும். இதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஆல்கஹால் வந்து இருந்துச்சு இல்லையா, இது வந்து ஆல்ஃபா கார்பன் சொல்லுவாங்க, இது வந்து பீட்டா கார்பன் சொல்லுவாங்க. பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனதுனால பீட்டா எலிமினேஷன் சொல்கிறோம். சரி, அப்படி ரிமூவ் ஆகிட்டு போனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 C CH3 CH3, இந்த CH இங்கே டபுள் பாண்ட் CH2, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட பேர் பார்த்திங்கன்னா இங்கே 1ன்னு தருவோம், 1 2 3 4. தேர்டில் 2 மெத்தில் இருக்குது. ஸோ 3,3 டைமெத்தில், 4 கார்பன்களால் பியூட், ஃபஸ்ட்டு கார்பன் கூட டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 ஈன். இதில் பார்த்திங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டபுள் பாண்ட் கூட ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. நம்ம முதல்லையே பார்த்தோம், என்ன பார்த்தோம், நிறைய அல்கைல் குரூப்பு எந்த பாசிபிலிட்டியில் ஃபார்ம் ஆகுதோ அந்த காம்பவுண்டு தான் ஸ்டேபிளாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருக்குது. இது வந்து ஒரு 3% தான் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி பார்ப்போம். இதே கார்போகேட்டையான், இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். இந்த OH வந்து H+ அட்டாக் பண்ணுறது, அப்புறம் H2O போடுறது, இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே ஒன்றே தான். இதுக்கப்புறம் தான் வந்து மாறுது. பாருங்கள், செகண்டரி கார்போகேட்டையான் வந்து எழுதியிருக்கேன். மெத்தில் ஷிஃப்ட், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டு போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து ரெண்டாவது பாசிபிலிட்டி. என்ன ஆகுது, மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே வந்துடுது. அப்போ என்ன நடக்கும், CH3 அப்படியே தான் இருக்கும். இந்த CH3 தான் CH2H எழுதியிருக்காங்க. கார்பன் CH3, இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சு இல்லையா, அப்போ இந்த கார்பனுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் CH, இந்த CH3 தான் இந்த கார்பனுக்கு வந்துச்சு. ஸோ CH3 இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கு இல்லையா, அதாவது பாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு H+ஆக வெளியில் போயிடுது. அப்போ என்ன கிடைக்கும், CH2 இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும், பாண்ட் இருக்குல்லையே, இந்த பாண்ட் இங்கே வந்துடுது இல்லையா. மிச்சம் இருக்கக்கூடியது கார்பன், இந்த CH3 அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் என்னது, CH3 ட்வைஸ் 2 இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இங்கே புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே எழுதணுன்னா எப்படி இருக்கும், CH2 இருக்கும், டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3 இருக்கும், CH3 இதுதான் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் வைப்போம் பாருங்கள். டபுள் பாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்பர் தரணும், 1 2 3 4. செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் மெத்தில் இருக்குது. ஸோ 2,3 டைமெத்தில், 4 கார்பனுங்கிறதுனால பியூட், ஃபஸ்ட்டு கார்பன் கிட்ட டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 ஈன். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. இந்த கார்பன் கிட்ட 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ 2 அல்கைல் சப்ஸ்டியூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த பாசிபிலிட்டியில் ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருந்தது. இதில் வந்து 2 அல்கைல் சப்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 33% வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்த தேர்ட் பாசிபிலிட்டி பார்ப்போம். இப்போது இந்த கார்பன் தான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஹைட்ரஜன் வந்து கொடுத்துட்டு போச்சு. இதுவே இந்த ஹைட்ரஜன் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் கொடுத்துருந்தா என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், H+ஆக போயிடுது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த CH3 அப்படியே தான் இருக்கும். CH3 C, இங்கே ஒரு CH3 இருக்கு இல்லையா. ஸோ CH3, இங்கே டபுள் பாண்ட் இருக்கும், CH3 இதுதான் நம்ம புக்கில் C டபுள் பாண்ட் C, CH3ன்னு எழுதியிருப்பாங்க. இதோட பேர் பாருங்கள், மொத்தம் 4 கார்பன் இருக்குது. 1 2 3 4. இதுதான் வந்து மெயின் செயின். இதில் செகண்ட் கார்பன் கூடயும் தேர்டு கார்பன் கூடயும் மெத்தில் இருக்குது. ஸோ 2,3 டைமெத்தில், 4 கார்பனுங்கிறதுனால பியூட், செகண்ட் கார்பன் கிட்ட டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 2 ஈன். இதில் பாருங்கள், கார்பன் கார்பன் கிட்ட எத்தனை சப்ஸ்டியூஷன் இருக்குது, 1 2 3 4 சப்ஸ்டியூஷன் இருக்குது. 4 சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. சேட்ஸப் ரூல் என்ன சொல்லிச்சு,
கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உருவாகும் போது அது கூட நிறைய சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்டேபிளான காம்பவுண்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும்னு படித்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருந்தது, செகண்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 2 சப்ஸ்டியூஷன் தான் இருந்தது, இந்த தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு 4 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் மற்ற காம்பவுண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்டு தான் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ மற்ற காம்பவுண்டில் கொஞ்சம் கொஞ்சம் உருவானா இந்த காம்பவுண்டு தான் வந்து அதிகமாக உருவாகும். 64% வந்து இந்த காம்பவுண்டு தான் அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சேட்ஸெஃப் ரூல்.